ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 6க்கான வேர் டு ஸ்டடி தான். ஓகேவா, ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 11வது புத்தகம் தமிழ் முழுவதும் என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுதோ ஸோ அந்த ஏரியா மட்டும். அதே மாதிரி கலைச்சொற்கள், இங்கிலீஷில் ஏதாவது வேர்டெலாம் அங்கங்கே நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் தேடி என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் படிச்சிருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 6th சோசியல் சயின்ஸில் நமக்கு ஒரு பாடம் இருக்குது. தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 7th புக்கு சோசியல் சயின்ஸில் நமக்கு பாடம் 1, அதாவது பருவம் 1ல் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. அதே மாதிரி டேர்ம் 3ல் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. 2 பாடமுமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 6th புக்கில் வர தென்னிந்திய அரசுகள், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், 7th அப்புறம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலை, இந்த 3 பாடமுமே பார்த்தோம்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், ஸோ இவங்கள பேஸ் பண்ண பாடங்களாக தான் இருக்கும். இங்கே என்ன படிக்கிறீங்களோ, இந்த 6வதுல என்ன படிக்கிறீங்களோ, 7வதுல என்ன படிக்கிறீங்களோ, இதே விஷயம்தான் நமக்கு அப்படியே நமக்கு 11லையும் கவர் ஆகும். ஓகேவா, அதனால் இந்த தென்னிந்திய அரசுகள் பாடம் ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய, அதாவது இந்த டாபிக் ஆக்சுவலி நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு அரசர் இருந்திருப்பார். ஸோ அந்த அரசர் என்ன கோவில் கட்டினார், என்ன கொடைகள் வழங்கினார், யாருடன் போரிட்டார், ஓகேவா, அந்த போர் இவருக்கு சாதகமானதா இல்லை எதிரிக்கு அவரை எதிர்த்து போராடினவங்க ஜெயித்தாங்களா இல்லை இவர் ஜெயிச்சாரா, அதே மாதிரி அதற்கு சான்று எதுவும் கல்வெட்டு இருக்கா, இல்லை இவங்களுடைய காலத்தில் முக்கியமாக சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள்னாலே அவங்க காலத்தில் செப்பேடு இருந்திருக்கும், கல்வெட்டுகள் இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் அப்படின்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. செப்பேடுகள் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதுமாதிரி வேள்விக்குடி செப்பேடு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த செப்பேடுகள் ரிலேட்டடாக படிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா கோவில்கள் நிறைய கட்டியிருப்பாங்க, அந்த கோவில்கள் ரிலேட்டடாக நிறைய பார்க்கணும். இவங்களுடைய காலத்தில் நிறைய போர்கள் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் நமக்கு தெரியும். சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார். ஒரு அரசருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய காலத்தில் நிர்வாகம் எப்படி இருந்ததுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஏன்னா இவங்களுடைய காலத்தில் டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்க, ஒரு களம் அப்படிங்கிறது எத்தனை கிலோ நெல், ஸோ இதெல்லாம் நமக்கு பாக்ஸ்குள்ளே வரதில்ல. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கோவில்கள், ஒரு கோவிலுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஓகேவா, இப்போ துவாரபாலகர் என்ற ஒரு சிலை ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ துவாரபாலகர் அப்படின்ற சிலை எந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது தாராசுரம் கோவிலில் இருக்குது. ஏன்னா அது ஒரு பகுதிக்கு அரசர் படையெடுத்து சென்ற போது அந்த பகுதியை ஜெயிச்சதுக்கப்புறம் ஸோ அங்கேருந்து ஒரு சிலையை கொண்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி இப்போ ஒரு கோவிலில் இப்போ அதே மாதிரி தாராசுரம் கோயிலில் பெரிய புராண நிகழ்வுகள் அந்த கோயிலோட கருவறை சுவரில் பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ தஞ்சாவூர் கோயிலில் என்ன இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் ஒரு அணை ஒன்று கட்டியிருப்பார் ராஜேந்திர சோழன். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசர் என்னென்ன சிறப்புகள் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கோணத்திலே பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய காலத்தில் ஏதாவது நூல்கள் எழுதப்பட்டிருந்ததா அப்படின்றதையும் பார்க்கணும். அந்த நூல்கள் யார் ஆசிரியர் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் பார்த்தோம்னா பாடம் 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஆல்ரெடி நீங்கள் 6வதுலையும் 7வதுலையும் என்ன படிக்கிறீங்களோ ஸோ அதே டேட்டாஸ் தான் இங்கேயும் வரும். அது மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, அதை தாண்டி கொஞ்சம் அடிஷ்னலாக நிறைய பாயிண்ட் வரும். ஸோ அதையும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி புரியலை அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட்ஸு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாடம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானு, முகலாயர்கள், சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்தவனையே நம்மளுடைய வரலாறு தான் இருந்தாலும் அதை நம்ம படிக்கிறதுக்கே பார்த்தோம்னா ஒரு கோர்வையாக இருக்காது. ஓகேவா, அங்கங்கே கன்ஃபியூஸ் ஆகும். மேக்ஸிமம் அந்த டாப்பிக்காக இருக்கும், பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்து ஸோ அதுலேருந்து எடுத்து எழுதுங்க. ஏன்னா இந்த ஏரியாலாம் கன்ஃபார்ம் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா, அதனால் இந்த ஏரியாவில் நம்ம விட்டுறவே கூடாது. கடைசியில் டிஎன்பிசிலேருந்து கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன், ரொம்ப மொக்கையாக கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பாக போட்டுட்டு வருவோம். அதுதான் நமக்குள்ளே பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். ஆனால் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கேட்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பாடங்களை விட்டுற வேண்டாம்.
அவ்வளோ முக்கியமானது. ஓகேவா? ஸோ அடுத்தது வரலாறு தொடர்பாக நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாததை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி. தனி வட்டி கூட்டு வட்டி எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, தனி வட்டியெல்லாம் முன்னாடி ஒரு கொஸ்டின் வரும், கூட்டு வட்டியில் ஒரு கொஸ்டின் வரும். இடையிலலாம் என்னென்னு தெரில, இந்த டாபிக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்னென்னு தெரில, 5 கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. தனி வட்டிலேருந்து தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுலேயும் சேர்ந்து 5 கேள்வி 6 கேள்வி வரைக்கும்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஒரு சில இடத்துல ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த ட்விஸ்டடாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரே ஒரு நோட்ஸில் மட்டும் கவர் ஆகும். அது எந்த நோட்ஸ் அப்படின்னா, அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. அது என்ன சொல்ல வரேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா வகையான கேள்வியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க, தப்பான கேள்வியை கொடுத்துட்டு கூட தப்பாக கூட ஆன்சர் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கலாம். அதுவும் ஒரு அனுபவம் தான். அந்த மாதிரி கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொஷினை ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தப்பு இருந்தாலும் கண்டுபிடிங்க. நான்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போதெல்லாம் நிறைய ஆன்சரே வராது, போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டு பார்த்தா கடைசியாக தான் தெரியுதும் கேள்வி வந்து தப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் குரூப்பில் ஷேர் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம தப்பான கேள்வியை கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது எல்லா வகையையும் நம்ம யோசித்து பார்ப்போம். ஓகேவா? இருக்கிற எல்லா மெத்தடையுமே அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்படியெல்லாம் போட்டு நமக்கு வரலைங்கும்போது தான் இது எப்படி தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருதுல்ல. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இந்த கேள்விக்கு வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா வகையான ட்ரிக்கையும் அப்ளை பண்ணி பார்த்துருக்கீங்கிறது தான் உங்களுடைய சாதனையாக இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கும் பக்கம் போனீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தனி வட்டி கூட்டு வட்டி எந்த டாப்பிக்குமே பெருசாக ஸ்கூல் புக்கில் கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா மோட்டிவேஷனுக்காக ஸ்கூல் புக்கை மட்டும் மேக்ஸில் பாருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இப்போ சொல்லணும்னா, இப்போ தனி வட்டி கூட்டு வட்டியை வித்தியாசமாக கேட்கலாம். ஓகேவா? நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த அமௌண்ட் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அது 5 வருஷம், அப்போ எவ்வளவு 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோவா தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சன்டேஜை விட்டுட்டு நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு ப்ளஸ் பிரின்சிபலை கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜில் தனி வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சில கொஷினில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட்டு இப்போ 1000 ரூபா 10,000 ரூபா 1,00,000 ரூபா வரைக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து, ஏன்னா ஃபுல் வேல்யூ மொத்த வேல்யூவாக இருக்கிற நம்ம இது பண்ணிடலாம். அதுவே வந்து 5,97,000 இப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி போடலாம், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல. ஸோ குரூப் 1 அளவுக்கும் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குங்கிறதுனால நீ அந்த டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.